இந்த நாடகத்தின் மூலமாக நாம் காணலாம். புதுப்பட்டி வந்துட்டுமா, சீக்கிரமா இருக்குமா, சீக்கிரமா இறங்குமா. யோ தூங்குறவரு சீக்கிரம் இறங்கியா, புதுப்பட்டி வந்துட்டியா. ரைட் போட்டோம். என்ன வெயிலு, என்ன வெயிலு. அப்பா தாகம் தொண்டை காஞ்சி போச்ச. ஆண்டவரே, என்ன ஊருப்பா இது, என்ன ஊரு. நம்ம ஊர் பஸ்ல வர்றதை விட நடந்தே வந்துடலாம் போல. ச்சே, ஊரு வேற புதுப்பட்டி. சரியா சொன்னா தீப்பட்டின்னு தான் வைக்கணும். என்ன எரியல் எரியுது. தண்ணிக்கு வழியே இல்லையே. என்ன பண்ண? அந்த ஒரு அடிபம்பு. ஆஹா, நல்ல நேரம். புண்ணியத்துக்கு இந்த பம்பாவது இருக்க. எப்பா தாகம் வேற, தொண்டை வலிக்கு. சீக்கிரம் அடிச்சு தண்ணி குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணுவோம். என்னது, வெறும் காத்து தான் வருது, தண்ணியை காணும். இன்னொரு தடவை அடிப்போம். வெறும் காத்து தான். ஐயோ, தண்ணிக்கு வழி இல்லை போலையே. என்ன பண்ணலாம்? பம்புரிப்பர் பழைய பம்புரிப்பர், பம்புரிப்பர் அடி பம்புரிப்பர், பம்புரிப்பர் பழைய பம்புரிப்பர். உங்களதான் தேடிட்டே இருந்தேன். ஏன்பா, நீங்க இதுக்கு முன்னால கச்சேரியில எதுவும் வேலை பாத்தீங்களா? பாடிட்டே வாரீங்களே. இல்ல நாங்க பம்பு ரிப்பேர் பாக்குறவங்க தான். அப்படியா? இந்த பம்புல தண்ணியே வரல. இவ்வளவு நேரம் அடிச்சு பார்த்தேன். என்னன்னு கொஞ்சம் பாத்துறேன். ரூபா தரேன் உங்களுக்கு. டேய், என்னண்ணே, அந்த 16-18 ஸ்பேனர் எடுடா. இந்த எடுத்துட்டே இருந்தாங்கண்ணே. ஏய், எவ்வளவு லூசா இருக்குடா. ஆமாண்ணே, ரொம்ப லூசா இருக்குண்ணே. அது கொஞ்சம் டைட் வைடா. இந்த வச்சிடுறேனே. வச்சுட்டேனே, நல்லா வச்சுட்டேனே. ஏய், இந்த பம்ப பாத்தியா, எவ்வளவு துரு பிடிச்சு போயிருக்கு. ஆமாண்ணே, ரொம்ப துரு பிடிச்சிருக்குனே. அந்த கூடையில இருந்து அந்த எமரி பேப்பர் எடுடா. சரிண்ணே, நல்லா தைடா. இருங்கண்ணே, தேய்ச்சிடுறேனே. நல்லா தை, துரு போற மாதிரி நல்லா தைடா. இருங்கண்ணே, தேய்க்கேன். போதுண்டா. நல்லா தேய்ச்சிட்டேனே. அந்த பழைய துணி எடு. ஆமாண்ணே, எடுத்துட்டேனே. இப்ப நல்லா தொட, பம்ப முழுசு நல்லா தொடடா. சூப்பரா தொடச்சிட்டேனே. அந்த எனாமல் பெயிண்ட் எடு. உள்ள டின்னானே. ஆமா, அதேதான். எடுத்துட்டேனே. இப்ப உடைச்சிட்டேனே. கொஞ்சம் பெயிண்ட் ஊத்து. ரொம்ப கொஞ்சமா, கொஞ்சோண்டா. கொஞ்சம் பெயிண்ட் ஊத்து. ஊத்திட்டேனே. நிறைய மண்ணெண்ணெய் ஊத்து. சூப்பரா நிறைய ஊத்திட்டேனே. அவர் பாக்கலடா. இன்னும் கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊத்து. இல்ல, பாக்கவே இல்லனே. இன்னும் கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊத்துடா. ஊத்திட்டேனே. நல்லா கலக்கு. சூப்பரா நல்லா கிளந்துட்டேனே. இப்ப அடி. இந்த அடிச்சிடுறேனே. நல்லா குளிர அடிடா, வெட்ட இல்லாம அடி. டேய், நல்லா பளபளப்பா இருக்குடா. எனக்கு என்ன பளபளப்பா இருக்கு. கொஞ்சம் பெயிண்ட் காயட்டும்டா. பக்கத்துலயே உட்கார்ந்துருக்கனே. அண்ணாச்சி, பம்பு ரெடி ஆயிட்டு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி, நீனே அடிச்சுறேன், நான் தண்ணி குடிச்சிடுறேன். இப்ப நான் அடிக்க. நீங்க ரொம்ப தாகமா இருக்கீங்கல்ல. என்னப்பா, வெறும் காத்தான் வருது, தண்ணியை காணோம். டேய், நட்ட டைட் வச்சிடலாடா. ரொம்ப வச்சுட்டே. டேய், பெயிண்ட் நல்லா அடிச்சிருக்கலடா. இங்க பாருங்க, என்ன அழகா பளபளன்னு குளு குளுன்னு என்ன அழகா அடிச்சு வச்சிருக்கேன் பாருங்கனே. அண்ணாச்சி, நீங்க அடிங்க இப்போ. என்னப்பா இது, ஏற்கனவே தாகம், எண்ணெய போட்டு அடிக்க சொல்ற. சரி, அடிக்க. ஏய், திரும்பியும் காத்தானப்பா வருது. என்னப்பா நீ வேலை பார்த்த? என்ன ராஜா, பம்பு சுத்தி 3 வரை நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க 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 வாங்க. உங்களதான் பாக்கணும்னு நினைச்சேன். பஸ் லேட்டு, ஏகப்பட்ட கூட்டம். இறங்கினேன், தண்ணி தாகம், அடிப்பம்ப பார்த்தேன். சரி, குடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வரலாம்னு யோசித்தேன். இவங்க வந்தாங்க. சரி, பம்பை ரிப்பேர் பார்த்து தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம்னு சொல்றதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. சரி, பம்புல என்னதான் ரிப்பேர் பாத்தீங்க?
அண்ணாச்சி 16-18 ஸ்பேனர் எடுத்தோம், நல்ல நட்ட டைட் வச்சோம், எமரி பேப்பரை வச்சு துருவ எடுத்தோம், நல்ல பெயிண்ட் அடிச்சோம், அப்படியா? நல்ல பளபளன்னு ஆக்கிட்டோம் பாருங்க. சரி, அப்போ வெளியில தான் சுத்தம் பண்ணீங்க, அம்மா அம்மா உள்ள சுத்தம் பண்ணீங்களா? சொல்லவே இல்லையே. சரி, இப்போ உள்ள சுத்தம் பண்ணுங்க. டேய், இது உள்ள பாருடா, எவ்வளவு குப்பை இருக்குன்னு. ஆமாண்ணே, ரொம்ப குப்பை இருக்குண்ணே. சீக்கிரம் இங்க வாடா, இதெல்லாம் கிளீன் பண்ணா. சரிண்ணே, எடுத்துடுறேனே. என்ன தேங்காய் தும்பலாம் கிடக்குனே. அதெல்லாம் எடுத்து வெளியில போட்டுடா. என்ன, ஒரு அக்கா உள்ள காய போட்டிருப்பாங்க போல தெரியுது, ஒரு பெரிய சேலையே. அத பார்த்து மெதுவா எடுடா. கொஞ்சம் இருங்கண்ணே, எடுத்துடுறேனே. என்ன பெரிய சேலையா இருக்குனே. டேய், மெதுவா இல்லடா, கொஞ்சம் மெதுவா இல்ல. எடுத்துட்டேனே, மெதுவா எடுத்துட்டேனே. டேய், உள்ள ஒரு ஜோடி செருப்பு கிடக்குடா. ஏன்னா, ஆமா, பழைய செருப்பு உள்ள கிடக்குனே. பரவாயில்லடா, அத எனக்கே தந்துருடா. கண்டிப்பா உங்களுக்கு வித்துட்டானே. இந்தாடா, இந்த சேலையை நீனே வச்சுக்கோடா. சரிண்ணே. சரி, வெளிய எவ்வளவுதான் சுத்தப்படுத்தினாலும் உள்ள இவ்வளவு அசுத்தம் இருந்தா எப்படி தண்ணி வரும்? வரவே வராது, வரவே வராது. டேய், இது எனக்கு முதல்ல தெரியாம போச்சுடா. சரி சரிடா, தாகத்துல உயிர் போகுது, அதான் உள்ளதான் கிளீன் பண்ணியாச்சுல, சீக்கிரம் மாட்டி தண்ணி வர்றதுக்கு வழிய பாருங்கப்பா. அண்ணாச்சி, நீங்க தானே தண்ணி குடிக்கணும். ஆமாப்பா. இங்க வாங்க, நான் அடிக்க, நீங்க குடிங்க. சரி, அடி. என்ன தண்ணி வருதுனே, என்ன சூப்பரா தண்ணி வருதுனே. அப்பா, என் உயிரே வந்த மாதிரி இருக்கு. என்ன சூப்பரா தண்ணி வருதுனே. டேய், நம்ம தானடா பம்ப ரிப்பேர் பார்த்தோம். நான் தானே செருப்பு சேலெல்லாம் உள்ள இருந்து எடுத்தேன். அண்ணாச்சி, தண்ணியை நல்லா குடிச்சீங்களா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்பா, பிரியமானவர்களே, நம் வாழ்வை இந்நேரம் சீர்தூக்கி பார்ப்போம். வெளித்தோற்றமோ அழகு ஆடம்பரம், உள்ளமோ பயன்தர முடியாத அளவு கோபம், இச்சை, பண ஆசை, வைராக்கியம், விபச்சாரம் என்று எண்ணற்ற உலக குப்பைகளால் நிறைந்துள்ளது. நல்ல இருதயத்தில் இருந்து ஜீவ நீரூற்று புறப்படும் என்று வேதம் சொல்லும் சத்திய மொழி கேட்டு ஜீவ நீரூற்றாய் பரிசுத்தமாய் வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போமா?